வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் குழந்தை வேலப்பன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற யாக்கை படத்தை பற்றி பார்க்கலாம். யாக்கை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர். இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். லவ் பண்ண ஆரம்பித்தவர் படம் ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு லவ் பண்ணிக்கிட்டே தான் சுற்றிட்டு திரிகிறாரு. கடைசியாக படம் முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஹீரோயின் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்த உடனே தான் தெரியுது அது வந்து இயற்கையான மரணம் கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சதி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீரோ என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இதைத்தான் குழப்பி பிரகாஷ்ராஜ் வர்ற கேரக்டர் எல்லாமே லைவில் வந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய கேரக்டர் முழுசுமே ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டுருக்கு. இதில் எது லைவு எது ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. என்ன நடந்திருக்கும், அதுதான் மெடிக்கல் கிரைம் படம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. ஆர்கன் திருட்டு, அதான் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களே, அதுதான். இதைத்தான் 2 மணி நேரம் போட்டு கொலையாக கொண்டு எடுத்து விட்டாங்க. இந்த படத்தில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 2 மெடிக்கல் கிரைம் படம், ஒன்று குற்றம் 23, இன்னொன்று இந்த படம். இந்த 2 படத்தில் குற்றம் 23 பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கிரைம் படம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கிரைம் படம் எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிறேன். கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.